விராசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆபத்து காலத்தில் ஆண்டவரே முது சட்டையின் கீழ் அடைக்கலம் உண்டு என்று சொல்கிறவரே, இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்ற தலைப்பு ஆண்டவரின் சட்டையின் கீழ் அடைக்கலம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்தி எங்களோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாய் மாறட்டும். ஆண்டவரே, அடியானை மறைத்து பேசுவதை கலவராக இறங்குறவரை இருப்பவரை அற்புதம் செய்கிற மக்களான நேற்றும் இன்றும் என்றும் என்னென்றும் மாறாதே. பிதாவின் குமரனுமான மாதாவின் மைந்தனுமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அருமையானவர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு ஆண்டவரின் சட்டையின் கீழ் அடைக்கலம் உண்டு. அருமையானவர்களே, ஆபத்து காலங்கள், இந்த நாள் நம் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்று வேத வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அருமையானவர்களே, இந்த புதிய தலைப்போடு நாம் இந்த நாளிலே நாம் தொடங்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். படிங்க திருப்பாடல் 57 அதிகாரம் 1, 2, 3. கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். Praise the Lord. கடவுளே, எனக்கு இரங்கும், இரங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகிறேன். அருமையானவர்களே, வேத வசனம் இந்த கால வேளையில பேசுறது பாருங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் பாருங்க. தாவீது அரசன் கால வேளையில கூப்பிடுகிறேன், கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் இந்த காலகட்டத்திலே நாம் ஆண்டவரோடு இணைந்து கொள்வது மிகவும் அவசியம் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரின் கையின் கீழ் இருக்கிறோம் அவர்கள் அவர்கள் துன்பத்திலே, துயரத்திலே, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, வேதனையிலே, அருமையானவர்களே, வியாதியிலே அவர்கள் அரவணைக்கப்படுவார்கள் ஆண்டவரோடு. ஆபத்து காலத்தில் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை பெருமைப்படுத்துகின்ற தேவன். இதோ இந்த கால வேளையில் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இடர் நீங்கும் வரை உம் ரெக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். இந்த காலங்கள் நம்மளை விட்டு விலகும் வரைக்கும் ஆண்டவரே உமது வலிமையான கரத்தின் கீழே, ஆசீர்வாதமான கரத்தின் கீழே, ஆண்டவரே உமது வல்லமையான கரத்தின் கீழே நான் அடைக்கலம் புகழ்ந்திருக்கிறேன். என்னை கைவிடாதையும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு துன்பத்திலையும், துயரத்திலையும், வேதனையிலையும், வேகலத்திலையும், வியாதியிலும் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம் என்று சொன்னால் தேவன் நம்மளை அவிதவிதமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அடுத்த வருஷம் உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியம், யாராலையும் உங்களை மீட்டுக் கொள்ளாத ஒரு காரியத்தை தேவன் செய்வார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்துல நீங்க யாரெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ எல்லாம் ஒரு நாள் கைவிடப்படும். ஆண்டவர் சொல்லுகிற, இதோ தாவீது அரசன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்துல உம்மை தவிர வேறு யாரும் இல்லை. இதோ இந்த ஆபத்து காலத்துல எங்களோடு இருந்து எங்களை தப்பி விட்டு எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு குடும்பமாய் ஒவ்வொரு நபராய் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி கதறுகின்ற ஒரு கூக்குரல் இந்த கால வேளையிலே இந்த வசனம் சொல்கிறது. வானகத்தில் நின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருளுவார், என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பெறாமையையும் வெளிப்படுத்துவார். அருமையானவர்களே, இந்த வசனம் நல்லதாக சொல்லுகிறது பாருங்கள். வானிலிருந்து உங்களுக்கு உதவி வரும். அருமையானவர்களே, யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே உத்தமமா இருக்கிறோமோ
பரிசுத்தமா இருக்கிறோமோ, தேவனோடு ஒன்றித்து வாழ்கிறோமோ, அந்த குடும்பங்கள் எல்லாம், அந்த நபர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும். அருமையானவர்களே, உங்களுக்கு உதவி பரவதத்திலிருந்து வரும் என்று சொன்ன என் தேவன், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அருமையானவர்களே, அவர் சொல்கின்ற வார்த்தை கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பரலாமையும் வெளிப்படுத்துவார். அருமையானவர்களே, அவர் வாக்கு பரலுவதற்கு மனிதன் அல்ல. அருமையானவர்களே, அவர் வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் நில் என்று சொன்னால் நிற்கும், போ என்று சொன்னால் போகும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த நாளில நாம் எல்லாரும் நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, ஒவ்வொரு தனித்தனி நபர்களையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அருமையான தேவ ஜனமே, என் தேவன் ஆசீர்வதிக்காவிடி இந்த உலகத்தில வேற யாரும் ஆசீர்வதிக்க முடியாது. அருமையானவர்களே, உம்மை படைத்து உண்டாக்கி ஆசீர்வதித்து உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுத்து பிள்ளை செல்வங்களோடு நீடோடி வாழ என் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னார். அவர் கையிட்டு செய்யற எல்லா காரியங்களும் நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்த என் கரம், என் ஆண்டவரின் கரத்தின் கீழே நாம் அடைக்கலம் புகுவோம் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம், இந்த நாளிலே எல்லா காரியம் செய்தாலும் கூட என் தேவனுக்காக கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது நீங்கள் ஆண்டவரோடு அமர்வீர்கள் என்று சொன்னார். இதோ அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவோர் ஒருபோதும் வீணாய் போவதில்லை, ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னவர், இந்த நாளிலே விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒருபோதும் ஒழியாது என்று நமக்கு முன்மொழிக்கிறவர். இந்த நாளிலே அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் தம்மை தம்மும் சோதித்து அறிந்த பின்பு ஆண்டவரோடு இணைந்து கொள்வோம் என்று சொன்னால் உங்கள் நாடு, வீடு, குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை எப்படியெல்லாம் பேணி காக்கிறார் என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, பாருங்க, மோபாபியர் என்னும் குலத்திலே 10 தலைமுறைக்கு சாபம் விட்ட அந்த குலம், 10 தலைமுறைக்கு சாபமாயிருந்த குலத்தை ஒரு மகளால் அது விடுதலை பெற்று அவள் ஆண்டவருடைய அந்த மகளுடைய செபம் அந்த 10 தலைமுறையை இருந்த சாபத்தை உடைத்து அவளுக்கு ஒரு பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கையை என் தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, சாபங்களும் பாவங்களும் உங்கள் செபத்தால் உடைத்து தகர்க்கலாம் என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, உங்களுடைய செபம் உங்க குலத்தையே காப்பாற்றும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும், உங்களோட அரசை காப்பாற்றும். எல்லா விதத்திலையும் உங்களுடைய செபம் எல்லா விதமான கொடூரத்தையும் தாக்கும், எல்லா விதமான கொடூரத்திலிருந்து உங்களை மீட்டுக் கொள்ளும் என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரூத் என்ற சகோதரி, அதிகாரம் 2 வசனம் 12. நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். அதை மீண்டும் படிப்போம். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். அருமையானவர்களே, சாபத்தின் குலத்தில் இருந்து வந்த மகள், ஆண்டவர் சாபத்தை 10 தலைமுறைக்கு சாபத்தை கொடுத்தவர். லோத்து ஒரு சின்ன தவறு செய்தபடினாலே அந்த குலங்கள் சபிக்கப்பட்டதாய் மாறிவிட்டது. அருமையானவர்களே, 10 தலைமுறைக்கு சபிக்கப்பட்ட அந்த குலத்தில் இருந்து வந்தவள் தான் ரூத். இந்த ரூத்தோடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு மருமகளாய் ஒரு வீட்டுக்கு வந்த மகள் அந்த குடும்பத்திலே தன் மாமியாரோடு நெகேமியாவோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவள். ஆண்டவருக்கு இதோ ஆண்டவரை முது அடிமை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருக்கு மிகுந்த நடுக்கம் உள்ளவளாயிருந்தார்.
அவளுடைய ஜெபம் ஆண்டவருக்கு எட்டப்பட்டது. அருமையானவர்களே, அந்த சபிக்கப்பட்ட குலத்தில் இருந்து ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டு மீட்டு அந்த குலத்தையும் ஆசீர்வதித்து அவளுடைய ஜெபத்தினாலே ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவன். அருமையான போவாஸ் என்கிற சகோதரரை அந்த மகளுக்கு ஆண்டவர் கையளித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு ரூத், ஒரு விதவை, இப்பொழுது கணவனை இழந்து நெகமியாவோடு அவர்கள் நாட்டுக்கு செல்லும் பொழுது அவள் சொல்கின்ற ஒரு வார்த்தை நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம். அருமையானவர்களே, அப்ப நீங்க எங்க இருக்கிறீர்களோ அங்கதான் நானும் இருப்பேன், எங்க நீங்கள் இறப்பீர்களோ அங்கதான் நான் இறப்பேன். உன் நாடு என் நாடா இருக்கிறது, உன் குலம் என் குலமா இருக்கிறது, உன் தெய்வம் என் தெய்வமா இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதுபோல ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம், தகர்க்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதியை அவள் பற்றி கொண்டபடினாலே அவள் கேட்டதெல்லாம் தெய்வன் ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, இப்படி நம் குடும்பத்திலே சாபங்கள் பாவங்கள் இருக்கலாம். அருமையானவர்களே, அதன் மித்த நாம் வியாதிகளிலே படுத்து இருக்கலாம். அருமையானவர்களே, நம் முன்னோர்கள் செய்த பாவத்தினாலே நம் விடுதலை அடையாதபடி நம் குடும்பங்களிலே எத்தனையோ தடைகள் இருக்கலாம். அருமையானவர்களே, கல்யாண தடைகள் இருக்கலாம், பேரு வகை கொள்ளாமல் இருக்கலாம், அந்த இடத்திலே ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். அருமையானவர்களே, நம் முன்னோர் செய்த குற்றம் குறைகளினாலே சபிக்கப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அருமையானவர்களே, எத்தனை நல்லது செய்தாலே எனக்கு நன்மை நடக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரியே, என் கிறிஸ்தவ மக்களே, இந்த நாளிலே என் தேவன் சொல்கிறார், ரூத்தோட ஜெபத்தை கேட்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு என்றுதான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, ரூத்தோட ஜெபத்தை கேட்டு அவளுடைய சாபத்தை எல்லாம் நீக்கி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்த என் தேவன் உங்களையும் என்னையும் அவர் சாயலாய் படைத்து உண்டாக்கி உயிராக்கி ஆசீர்வதித்த என் தேவன் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு என்கிறவர் பலத்த கரத்தின் கீழ் நாம் அடைக்கலம் போவோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று என் வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தன்னை தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேத வசனத்திலே சொல்லப்பட்டது போல உங்களையே ஆண்டவர் சேட்டையின் கீழ் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு உயர்வா இருக்கும் என்றுதான் இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ரூத்தை போல உங்களுடைய ஜெபம் விசுவாசமா இருக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும், உத்தமமா இருக்க வேண்டும், சத்தியமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்பொழுது நீங்கள் கேட்பதெல்லாம் என் தேவன் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்கள் ஜெபம் எப்படி இருக்கிறது? அருவருப்பான ஜெபமா இருக்கிறதா? ஆண்டவருக்கு உகந்த ஜெபமா இருக்கிறதா என்றுதான் இந்த நூல் நம்மளை பார்த்து வினாவிக் கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, நம்மளுடைய ஜெபம் உறுதியும் உத்தமமும் சத்தியமா இருந்தா என்று சொன்னால் நீங்கள் சாபத்தை உடைக்கிறவர்கள், முன்னோர்கள் சாபத்தை உடைக்கிறவர்கள், உன் குடும்பத்தினுடைய தரித்திரத்தை நீ ஒழிப்பாய், உன்னுடைய சன்னதிகளுடைய பாவ கரைகளை நீப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா நோய் நொடிகள் பிசாசு கிரியைகள் எல்லா விதமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு வரும். அருமையான எல்லா விதமான தரித்திரத்தை நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய ஜெபம் உறுதியாய் உத்தமமாய் சத்தியமாய் இருந்தால் உங்களுக்கு விடுதலை உண்டு என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற வசனம், தேவ பிள்ளைகள் இடுக்கமான வாசல் வழியாக நுழைய வேண்டும். அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு. மக்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே உங்களுக்கு துன்பம் உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவர் சேட்டையின் கீழ் நீங்கள் அடைக்கலம் போகும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது 1 அரசர்கள் 22ஆம் அதிகாரம் 27, 28. நீங்கள் அரசர் கூறுவது இதுவே, போரை முடித்து நலமாய் நான் திரும்பும் வரை இவனை சிறையில் அடைத்து வையுங்கள், இவனுக்கு சிறிதளவு அப்பமும் தண்ணீருமே கொடுத்து வாருங்கள் என்று கூறுங்கள். பாருங்க, ஒரு தேவ சாயல் தேவனுக்காக யுத்தம் பண்ணுகின்ற மக்களை அவர்களை பிடித்து அவர்களை துன்புறுத்துவார்கள். அருமையானவர், இந்த இடத்துல ஒரு துன்பத்தை நாம் காண்கிறோம். இவனை பிடித்து இவனுக்கு சிறிதளவு மாவும்
சிறிதளவு அப்பமும் கொடுத்து தண்ணீரும் கொடுத்து வையுங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே ஒரு இடுக்கமான சூழ்நிலையை நாம் காண்கிறோம் அருமையானவர்களே. இப்படிதான் சில நேரங்களிலே நமக்கு இடுக்கமான சூழ்நிலைகள் வரும். என்ன செய்தாலும் உங்களுக்கு தீமையாகவே நடக்கும் அருமையானவர்களே. ஏன் என்று சொன்னால், என் தேவன் சொல்லுகிறார் இந்த வார்த்தையில, இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் நுழைய வேண்டும். துன்பம் என்னும் நிலையிலே உங்களை என் தேவன் உங்களை புடமிடுகிறவராய் இருக்கிறார் அருமையானவர்களே. என்ன செய்தாலும் உங்களுக்கு தோல்வியாய் நடந்து கொண்டு இருக்கிறதா? இந்த நாளிலே என் தேவன் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் அருமையானவர்களே. இந்த வேத வசனம் சொல்கிறது, துன்ப வேலை ஒரு மனிதன் பிடிபட்டு விட்டான், ஒரு இடத்திலே ஒரு யுத்தத்திலே பிடிபட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் உயிர் எப்ப போகும் அவனுக்கு தெரியாது அருமையானவர்களே. அந்த சூழ்நிலையில பிடிபட்டவன் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவான், ஆண்டவரே இதோ இந்த துன்ப கிண்ணம், ஆண்டவர் சொன்னது போல, இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலும்படி என் விருப்பம் இல்லை தந்தையே, உமது விருப்பமானால் இது என்னை விட்டு அகலட்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நாம் ஒரு துன்பத்தில இருந்தோம் என்று சொன்னால், ஒரு சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால், இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால், நாம் உருக்கமாக ஆண்டவரிடம் வேண்டுவோம். அப்பொழுது நமக்கு எந்த மனிதனை பற்றியும் நமக்கு ஞாபகம் வராது அருமையானவர்களே. நீங்கள் ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆண்டவரே இந்த துன்ப சூழ்நிலையில எனக்கு உதவி செய்க, நீங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே முடியும், வேற யாரும் என்னால இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியாது என்று சொல்லி நம்மளுடைய ஜெபம் அந்த இடத்துல உருக்கமாயிருக்கும் அருமையானவர்களே. அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, அப்பொழுது மீகாயா, நலமாய் நீ திரும்பி வந்தீரானால் ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே, நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஜனமே, இந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே, நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் விடுதலை செய்யாதபடி, ஆண்டவர் அந்த இடத்துல யுத்தம் பண்ண ஒரு சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். ஏனென்று சொன்னால், நீங்கள் உத்தமமாய் சத்தியமாய் ஆண்டவருக்கு நீதியா இருந்தீர்கள் என்று சொன்னால், கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் உங்களை சோதிக்கக்கூடியவராயிருக்கிறார். அப்பொழுது உன்னுடன் இருக்கிற மக்கள், உன்னுடன் இருக்கிற எல்லா விதமான காரியத்திலேயும் நீ அழுது புலம்புவாய். அழுது புலம்பும் பொழுது இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் என் மூலம் பேசவில்லை என்பது பொருள். அனைத்து மக்களே, நான் சொல்வதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, அடுத்த வசனம் அழகாக அங்க சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நம்ம இப்படிதான் சில சூழ்நிலைகளே நமக்கு வெறுமையாய் தெரியும் அருமையானவர்களே. ஆனால் தேவனுடைய சட்டையின் கீழ் அடக்கலம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உண்மையாகவே உத்தமமாக தேவனோடு இருப்பீர்கள், தேவன் உங்களோடு வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கமான பாதையில சில நேரம் தம் காக்க வேண்டியதா இருக்கும். அருமையானவர்களே, நெருக்கமான பாதையில சில நேரம் நம் கடக்க வேண்டியதா இருக்கும். அருமையானவர்களே, நெருக்கமான பாதை அருமையானவர்களே, இடுக்கமான பாதை அருமையானவர்களே, இடுக்கமான பாதையில நாம் நடக்க வேண்டியதா இருக்கும். அருமையானவர்களே, ஒருவேளை நம் சூழ்நிலைகள் அந்த இடத்துல இடுக்கமா இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாதபடி உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு இருக்கும். அருமையானவர்களே, ஆனால் தேவன் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். உங்களை புடமிட்ட தேவன், துன்பம் என்னும் வாயிலாய் உங்களை புடமிட்டவர். அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல இடுக்கமான வாசல் வழியாக நாம் செல்ல வேண்டும். நெருக்கமான பாதையில சில நேரம் தம் கடக்க வேண்டியதா இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே நம்மளுடைய ஜெபம் இன்னும் ஆழமாக இருக்க வேண்டும். இந்த துன்ப காலத்தில நம்மளுடைய ஜெபம் ஆழமா இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, எங்கெல்லாம் சுற்று சூழ்நிலைகள், உங்களுடைய எல்லா விதமான குடும்பத்துல இருக்கிற தரித்திரங்கள், எல்லா விதமான சாப பாவங்களை என் தேவன் இந்த நாளில எடுத்து போட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் ஆழமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இடுக்கம் என்று சொன்னால் ஆழமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்.
உங்களை நெருக்கின்ற சூழ்நிலையில நீங்கள் தேவனை நோக்கி அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி, அப்பா எங்களை காப்பாற்றுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நாம் கூக்குரல் இடுவோம் என்று சொன்னால் அந்த கூக்குரல் நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, இது அடுத்த வசனம் சொல்கிறது. மத்தேயு 7 அதிகாரம் 13-14. இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். அருமையான தேவ ஜனமே, இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள். பாருங்க, அருமையா ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இடுக்கமான வாயில் வழியே நுழைய வேண்டும். அருமையானவர்களே, இந்த இடுக்கமான வாயில் வழியே நாம் நுழையும் பொழுதுதான் நம் தேவனோடு நாம் ஒன்றித்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே என் தேவன் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியே நீ நுழைய வேண்டும். அழிவுக்கு செல்லும் வாயிலோ அகலமாக இருக்கும், அந்த வழியிலே செல்லுகிறவர் அழிந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இடுக்கம் என்று சொல்வது இங்கு உங்களுடைய ஜெபத்தை ஆழப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு விலகாதபடி உங்களை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இடுக்கமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட, தரித்திர சூழ்நிலையிலே நீ சென்றாலும் கூட, இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட, என் தேவனோடு நீ இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அருமையானவர்களே, ஒரு கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்கள், ஒரு கிறிஸ்தவ மகன் ஆண்டவரோடு இணைந்து கொள்கின்ற ஒரு மகளாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அந்த குடும்பத்தில என் தேவனுடைய பிரசன்ஸ் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அவருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த தரித்திர சூழ்நிலை இந்த காலகட்டத்திலே நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து சுபிக்கும் பொழுது அந்த குறுகிய வாசலை போல உங்களுக்கு எல்லா இடத்திலையும் நெருக்கடி, எல்லா விதத்திலையும் உங்கள் ஆசீர்வாதம் தகர்க்கப்பட்ட சூழ்நிலை போல உங்களுக்கு தோணலாம். அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் இறுக்கமா இருக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, ஒரு பெரிய வழியில நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம், அந்த வழி அது பாதாளத்துக்கு செல்லும் வழியாயிருக்கிறது, அது ஆபத்துக்குரிய வழியாயிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவரோடு இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது. அருமையானவர்களே, அதை படிங்க என் அருமையான சகோதரா. வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. பாருங்க, கண்டுபிடிப்போர் சிலரே, மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. அருமையான மக்களை, நிறைய இந்த நாட்களிலே மரணத்தை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, நாட்டுக்கு நாடு இந்த நாளில இந்த கொள்ளை நோய்க்கு அடிமையாய் கொண்டு இருக்கிறார்கள், அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் உங்களையும் என்னையும் இந்த கால வேளையில ஆண்டவர் பேச அவருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளாய் அவருடைய நாமத்தை உச்சரிக்க நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிறோம் என்ற விசுவாசத்தின் பேர்ல, நம்பிக்கையின் பேர்ல, உறுதியின் பேர்ல இந்த கால வேளையில நம்மளை எடுத்து நடத்துகிற என் தேவன், அவர் சேட்டையின் கீழ் நாம் அடைக்கலம் புகழ்ந்திருக்கிறோம். நம்மளோடு சேர்ந்து இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களும், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு நாடும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், மிகவும் குறுகியதானது, இதை கண்டுபிடிப்போர் சிலர். அருமையானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த குறுகிய வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலரே. அப்படி என்று சொன்னால், உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் அந்த குறுகிய வாசலை கண்டுபிடிப்பார்கள், அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தகர்ந்து போவதில்லை, தகர்த்தப்படுவதில்லை.
உன் செபம் ஆண்டவருடைய காதுக்கு எட்டப்பட்டு இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு தரித்திர சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரை விட்டு இடராதபடி உன் பாதங்களை வான தூதர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் கையிட்டு செய்யற எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் நாட்டை ஆசீர்வதிக்கிறவர், நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற அரசர்களையும் அதிகாரிகளையும் ஆசீர்வதிக்கிற இந்த கால வேளையில என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் கையின் கீழ் நாம் அடைக்கலம் புகுவோம் என்று சொன்னால் நமக்கு அழிவு இல்லை என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, அடுத்த வசனம், வசனத்தை கை கொள்கிறவர்கள். பாருங்க, அடுத்ததாக நமக்கு சொல்லப்படுகிறது வசனத்தை கை கொள்கிறவர்கள். எசையா 66:2-5. இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாகின என்கிறார் ஆண்டவர். பாருங்க, ஏசாயா 66:2 இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாக்கின என்கிறார் ஆண்டவர். அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அருமையானவர்கள், ஏன் இந்த வார்த்தையின் தேவன் மொழிகிறார்? இதை அனுமதித்தது யார்? ஆண்டவராகிய கடவுள். அருமையானவர்கள், ஆண்டவருடைய சினம் காலம் தாழ்த்தாது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையான சகோதரா, என் சகோதரியே, ஆண்டவருடைய வல்லமையான கரத்தின் கீழ் இருக்கிறோமா? அழகையின் செயல்பாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறோமா? பிசாசின் கீழே நாம் அடைக்கலம் புகுந்து இருக்கிறோமா? பிசாசின் செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை ஆண்டவருக்கு அருவருப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை விட்டு வெகு தூரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று சொன்னால் ஆண்டவரை அனுமதித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஏன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது ஏசாயா 59 சொன்னது போல, உன்னை மீட்க இயலாதவாறு என் கைகள் குறுகி போகவில்லை, உன் விண்ணப்பத்தை கேட்காதபடி என் காதுகள் மந்தமாகப்படவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களையும் என்னையும், உங்களுக்கும் எனக்கும் பிளவை உண்டாக்கி இருக்கிறது என்று என் வேத வசனம் சொல்கிறது. நம்முடைய தீச்செயலுக்காக ஆண்டவருடைய பிரசன்ஸ் ஆஃப் த காட், அவருடைய வல்லமையான கரத்திலே, அந்த வல்லமையான அதிகாரத்திலே நம்மளால் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அருமையானவர்களே, நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் அனுமதித்திருக்கிறேன், நான் தான் அதை அனுமதித்திருக்கிறேன் என்று இந்த உறுதியாக என் தேவன் சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் பாவம் பெருகும் பொழுது அங்கு அழிவு உண்டு. அருமையானவர்களே, பாவம் பெருகும் பொழுது அங்கு அழிவு உண்டு. அருமையானவர்களே, என் கிறிஸ்துவ மக்களே, கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிறவர்களே, கிறிஸ்துவ சமூகமே, கிறிஸ்து குடும்பமே, கிறிஸ்து நாடே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, ஆண்டவரை விட்டு இடரும் பொழுது, நீங்கள் உங்களுடைய குற்றங்களின் காரணமாக என் தேவனுடைய கை உங்களை ஆசீர்வதிக்காதபடி தடை செய்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, எப்பொழுது நீங்கள் மனம் மாறுவீர்கள் என்று என் தேவன் சோதித்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, என் சினம் காலம் தாழ்த்தாது. அருமையானவர்களே, நாம் செய்து கொண்டிருக்கிற பாவத்துக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. நிச்சயம் பாவ கரைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறவர். ஆனால் நீ மனமுகர்ந்த ஆண்டவரோடு இணைந்து கொள்ள வேண்டும், உன் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும், உன்னுடைய எல்லா விதமான தீச்செயலில் இருந்து நீ விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுடைய சரீரம் ஆண்டவருடைய கோவில் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவர்கள் நடமாடும் ஆலயம் என்று என் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் அந்த கோவிலை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கள்ள குகையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? 1 கொரிந்தியர் 3:16 வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, அப்படி அந்த கோயிலை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அருமையானவர்களே, உன்னை படைத்து உண்டாக்கி ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொறுப்படுத்திக் கொண்ட தேவன், உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதித்த தேவன், உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தவர், உன் கைது செய்யற எல்லா வேலைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்தவர், உனக்கு நல்ல ஒரு கனிகளை ஈவுகளை கொடுத்தவர்,
உன் பிள்ளைகளை நல்ல ஞானத்தோடு வளர்க்க உன்னை ஆசீர்வதித்த தேவன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடத்தை ஆசீர்வதித்தவர். இந்த நாளிலே நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் அருமையானவர்களே? நம் முன்னிலையை நினைத்து பார்ப்போம். இந்த நிலையிலே நாம் தேவன் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னார். உங்கள் ஜெபம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அருமையானவர்களே. உங்களுடைய ஜெபத்தினாலே இவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய கோபாக்கினை காலம் தாழ்த்தாது என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது அருமையானவர்களே. இவை அனைத்தையும் என் கைகளை உண்டாக்கின. பாருங்க அருமையானவர்களே, இதை அனைத்தையும் அனுமதித்தவர் என் தேவன். இந்த துன்ப நாட்கள், துயர நாட்கள், கண்ணீரோட நாட்கள், வேதனையோட நாட்கள், வியாதியோட நாட்கள், அழிவுகளுடைய நாட்கள் என் தேவன் அனுமதித்தது என்று வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய பாவத்திலே இன்னும் விளண்டு கொண்டு இருக்கிறோமா? ஒரு தெய்வம் பயம் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறோமா? சோதித்து ஆராய்ந்து பாருங்கள் அருமையானவர்களே. உங்கள் பாவத்திற்காக மற்றவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனம் மாறும் பொழுது, என் தேவ சாயலாய் நீங்கள் மாறும் பொழுது, என் தேவனுடைய ஆலயமாய் நீங்கள் மாறும் பொழுது, அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த மகன் மகளாக மாறும் பொழுது அவருடைய சினம் தனியும். அவர் சட்டையின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புகப்படும். அவர் சட்டையின் கீழ் நீங்கள் அடைக்கலமாகப்படுவீர்கள். ஆபத்து காலத்தில் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை பெருமைப்படுத்தி உங்களுக்கு நீடாயில ஆசீர்வதிக்கிற என் தேவன் அருமையானவர்களே. நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? வலிமையா இருக்கிறதா? உத்தமமா இருக்கிறதா? ஆண்டவருக்கு உகந்த ஜெபமா இருக்கிறதா? இல்லை மாயமாலமான ஜெபமா இருக்கிறதா? எப்படி உங்கள் ஜெபம் இருக்கிறது? ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கிறதா என்று சோதித்து ஆராய்ந்து பாருங்கள் அருமையானவர்களே. இந்த காலை வேளையில நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறபடினாலே உங்களையே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். மக்களே, தம் ஒவ்வொரு தனித்தனி மனிதனும் தம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னார். உங்கள் ஆலயத்தை புனிதப்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னார். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான பாவ கரைகளும் ஏசாயா 1:18 சொல்வது போல உங்கள் பாவங்கள் கடும் சிகப்பாய் இருப்பினும் வெண்மை போல மாற்றக்கூடிய தேவன். இரத்த கரைன்னு நான் பஞ்ச போல மாற்றக்கூடிய தேவன். நீங்கள் எனக்கு இணங்கி நடப்பீர்கள் என்று சொன்னால் நாட்டின் நற்கனிகளை புசிப்பீர்கள் அருமையானவர்களே. மாறாக பாவத்துக்கு இணங்கி நடப்பீர்கள் என்றால் வாளால் மடிவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, பாவம் செய்து இந்த ஆத்மாவை சாகடிப்பதற்காக உங்களை ஆண்டவர் உண்டாக்கினார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ மகன் என்று ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரே. நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக என்ன குற்றம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய சினம் தனிய வேண்டாமா? இப்பொழுதாவது மனம் மாற வேண்டாமா? இப்பொழுதாவது உன் பாதங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டாமா? அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியே, ஒவ்வொரு ஊழியக்காரியும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் பாதங்கள் செம்மையாக வேண்டாமா? சீராக வேண்டாமா? இந்த கரை பிடித்த பாதங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க வேண்டாமா? அருமையானவர்களே, உங்கள் ஜெபம் இன்னைக்கு ஆழமா இருக்க வேண்டும். அது உறுதியா இருக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்க வேண்டும், விசுவாசமா இருக்க வேண்டும். இடுக்கமா இருக்கிற சூழ்நிலையில கூட ஆண்டவரை விட்டு நீ இடராதபடி நீ ஜெபிக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் காலையிலே பேசிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, அவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாவும் என்னால் உருவாக்கின என்கிறார் ஆண்டவர். பாருங்க, அவர் உறுதி சொல்றாரு. இந்த சினம், இந்த அழிவுகள் நான் அனுமதித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, படிங்க மக்களே. எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். பாருங்க அருமையானவர்களே, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண் நோக்குவேன். அருமையானவர்களே, இந்த கால வேலை இந்த வசனம் எப்படி பேசுகிறது பாருங்க. எளியவர், தன்னை தாழ்த்துகிறவன், ஒன்றுமே இல்லை ஆண்டவரை, நான் யோபுவை போல நான் தாழ்த்திக் கொள்கிறேன் ஆண்டவரை, நீர் கொடுத்தீர் எடுத்துக்கொண்டீர் என்று சொல்லி யோபு சொன்னது போல. இந்த கால வேலையில அருமையானவர்களே, எளிமையாய் நம் ஜெபம், உருக்கமான ஜெபம், உத்தமமான ஜெபம், நம்முடைய உள்ளம் நொறுங்கிய ஜெபமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் ஜெபம் கண்ணீராய் இருக்க வேண்டும்.
உனக்காக ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்காக நீ உருக்கமாய் ஜெபிக்க வேண்டும். உன் நாட்டுக்காக உருக்கமாய் ஜெபிக்க வேண்டும். உன் அதிகாரிகளுக்காக உருக்கமாய் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, ஒரு கிறிஸ்தவ மகன் கிறிஸ்தவ மகளா இருப்போம் என்று சொன்னார். இடத்துல எளிய ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உள்ளம் நொறுங்கிய ஆண்டவரை கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் அளிக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை கண்ணோக்கி பார்ப்பாராம். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்கள் மாயமாலமான ஜெபத்தை எடுத்து போட்டுவிட்டு உங்கள் தீய வழிகளை செம்மைப்படுத்தி உங்கள் தீய வழிகளை விட்டு நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய எல்லா விதமான உன் நாடு ஆசீர்வதிக்கப்படும். உன் அரசு ஆசீர்வதிக்கப்படும். நீ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுகிறீரோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அருமையானவர்களே, எண்ணி பாருங்கள். இந்த வசனத்தை உள்ளே சென்று பாருங்கள். உள் வாங்கி உள் அர்த்தத்தை நீங்கள் ஜெபியுங்கள். உருக்கமாக ஜெபியுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது அருமையான மக்களே, எளியவராய் எளிமையாய் இருக்க வேண்டும். உருக்கமாய் இருக்க வேண்டும். உன்னுடைய ஜெபம் மற்றவர்களுக்கு உபயோகமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, மற்றவர்களை மனமாற்றக்கூடியதா இருக்க வேண்டும். உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய சிந்தைகள், உன்னுடைய எல்லா விதமான காரியமும் மற்றவர்கள் உன்னை கண்டு மனம் மாற வேண்டும் என்ற அருமையானவரே இந்த கால வேளையில நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது பாருங்களே, என்ன அருமையாக ஆண்டவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் அனுமதித்தது ஆண்டவருக்கு அஞ்சுவோரை தான் கண்ணோக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவரை அஞ்சி நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அஞ்சின குடும்பத்தை என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு அஞ்சின நாடை என் தேவன் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நான் என்று அகந்தை கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் சிந்தையின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் செயல்பாடுகள் துர்மார்க்கமா இருக்கிறதா? இதோ இந்த கால வேளையில் அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்டு மனம் மாறும்படியாக என் தேவன் உங்களை அழைக்கிறார். அருமையானவர்களே, அடுத்தபடியாக 5வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரின் வாக்குக்கு நடுநடுங்குவோரே இதை கேளுங்கள். என் பெயர் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கும் உங்கள் உறவின் முறையார் நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியை காணும் பொருட்டு ஆண்டவர் மாட்சியை காண்பிக்கட்டும் என்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, அடுத்தவர்கள், உற்றார் உறவினர்கள், கிறிஸ்துக்குள் அல்லாதவர்கள் இந்த நாளிலே உங்களுடைய ஜெபம் எங்கே போனது? உங்களை மறுதளிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அருமையானவர்கள், உங்களை ஏளனம் செய்கிறவர்களா இருக்கிறார் என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவரின் வாக்குக்கு நடுநடுங்குவரே இதை கேளுங்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கும் உங்கள் உறவின் முறையார் நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியை காணும் பொருட்டு ஆண்டவர் தம் ஆட்சியை காண்பிக்கட்டும் என்கிறார்கள். ஆனால் அவர்கள்தான் வெட்கம் அடைவார்கள். பாருங்க அருமையானவர்களே, உங்க ஜெபத்துக்கும் உங்களை ஏளனம் செய்கிறவர்களும் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் வெக்கப்பட வைப்பதில்லை. அருமையானவர்கள், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் வெக்கப்பட வைப்பதில்லை. நான் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னால் அன்றி ஒரு அணுகும் அசையாது என்று சொன்னவர். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் என் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அருமையானவர்களே, உங்களை யாரெல்லாம் ஏளனம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்குகிறார்களோ, சில குடும்பங்களில் நாம் பார்க்கலாம், ஜபம் 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 என்று இருக்கிறாளே, இவளுக்கு என்ன கிடைத்தது, இந்த மனிதனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு உங்களை ஏளனம் செய்யலாம். அருமையானவர்களே, இந்த நாளிலே என் தேவன் சொல்கிறார், உன்னை ஏளனம் செய்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள். உன் குடும்பத்தை ஏளனம் செய்தவர்கள் அவர்கள் இல்லாது ஒளிவார்கள். உன் நாட்டை ஏளனம் செய்தவர்கள் இல்லாது ஒளிவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆழமான ஜெபத்தை கண்டு மற்றவர்கள் ஏளனம் பேசுவார்கள் என்று சொன்னார். உங்களை தரைக்குறைவாய் நினைப்பார்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் பேசுவார்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்வார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு அழிவு உண்டு என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. அருமையானவர்களே, என் தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஜெபம் உங்களுக்கு உத்தமமா இருக்கிறதா? உங்கள் ஜெபத்துக்கு பதில் வேண்டுமா? இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே,
உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்களை வெட்கப்படுத்தினவர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களை விரட்டி அடித்தவர்கள், உங்களை கொன்றவர்கள், வார்த்தையாலும் சொல்லாலும் செயலாலும் உங்களை எல்லாம் தீக்கரையாக்கினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று என் வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, வெட்கப்பட்டு போவார்கள். அருமையானவர்களே, அந்த வெட்கப்பட்டு போக வேண்டும் என்று சொன்னார் ஒரு கிறிஸ்தவள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் அது உகந்ததா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த காலகட்டத்திலே உங்கள் பாதங்களை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தீச்செயலை விட்டு அகன்று போங்கள். உங்கள் பாவங்களை விட்டு பரிசுத்தமாக்குங்கள். உங்களையே நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவர் சாயலாய் உண்டாக்கி உயிராக்கி ஆசீர்வதித்த தேவன், அவரோடு வாசம் செய்கிறவர், நடமாடும் கோவில் என்று சொன்னவர். பரத்தமையை விட்டு அகன்று செல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நிழலிட்டு இருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மற்றவர்கள் நம்மளை பற்றி ஏளனம் பேசினவர்களை என் தேவன் அந்த இடத்தில் அகன்று செல்வார்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய ஜெபம் ஆழமாகவும் கருத்தாகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் சத்தியமாகவும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் ஜெபம் பாறாங்களை உடைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். எல்லா மதில்களும் எரிக்கோ மதிலை தகர்த்தது போல இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் ஜெபத்தை ஆழப்படுத்துங்கள். இந்த சூழ்நிலையிலே என் தேவன் உங்கள் ஜெபம் மாயமாலமான ஜெபமாய் இருக்காதபடி ஒரு உரிமையான உள்ளம் நொறுங்கிய ஜெபமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் என் தேவ வசனம் சொல்லுகிறது. ஜெபம் நீங்கள் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் சிந்தை எங்கேயோ இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாயமாலமான ஜெபத்தை விட்டுவிட்டு அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபம் 5 நிமிடமோ 1 நிமிடமா இருந்தாலும் உண்மையாகவே உத்தமமாகவே இருக்கட்டும் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, இந்த வேத வசனம் அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, தெய்வ வசனம் அதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. அருமையானவர்கள், இந்த வேத வசனத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, உங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் நீங்கள் நுழைய வேண்டும். உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய இருக்கிற இடத்துல நீங்கள் இடுக்கமா இருக்கலாம். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் அல்லாத இடத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன் கதவை தாளிட்டு உன் மறைவா இருக்கிற தந்தையிடம் ஜெபி. நீ உண்மையாகவே உத்தமமாகவே நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால், அருமையானவர்களே கிறிஸ்துவ மக்களே, உங்கள் ஜெபம் ஆழமா இருக்க வேண்டும். உள்ளம் நொறுங்கிய ஜெபமா இருக்க வேண்டும். உங்களே நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய சினத்துக்கு ஆளாகாதபடி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று தான் இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்கள், இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரை எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். உங்களோடும் என்னோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, மனமார்வையா, உங்களுடைய ஜெபம் உத்தமமா இருக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தந்தை, அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களை வெட்கப்படுத்தினவர்கள், உங்களை வெறுத்து ஒதுக்கினவர்கள், உங்களை எல்லா விதத்திலையும் ஏளனமாய் பார்த்தவர்கள், அவர்கள் எப்படி ஆவார்களாம்? ஆனால் அவர்கள் தான் வெட்கம் அடைவார்கள். ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற எல்லா செயல்பாடுகளும், அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை எசாயா 66:9 மற்றும் 13 ஒருத்தர் வாசிக்கலாம். ஏசாயா 66:9 மற்றும் 13. பேர்காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ? பாருங்கள் அருமையானவர்களே, ஒருவர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 66:9 மற்றும் 13. இந்த வசனம் சொல்லுகிறது, பேர்காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ? அருமையான தேவ ஜனமே, இந்த நாளிலே பேறுகாலத்தை ஏற்படுத்தியவர், ஒரு பேறுகால வேதனை போல நம் வேதனை அடைந்து கொண்டு இருக்கலாம். அருமையானவர்கள், ஏன் இந்த வார்த்தை இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால், ஏன் அவர் அனுமதித்ததை தடை செய்வதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அதை தடை செய்வதற்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் பாருங்களேன், வாசியுங்கள். பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். சொன்னார் என்று சொன்னார். இந்த காலை வேளையில ஏன் அதை பேசுறார் அப்படின்னா, பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர்.
மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்கிறார் உங்கள் கடவுள். அருமையானவர்களே, கடவுள் கொடுக்கும் பொழுது நாம் வாங்கிக் கொள்வதில்லை. அருமையானவர்களே, ஒரு திருமணமான சகோதரனும் சகோதரியும் முதலிலே ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, எனக்கு ஒரு சன்னதி கொடுங்க ஆண்டவரே என்று. ஆண்டவரே, எனக்கு ஒரு மகனோ மகளோ ஆசீர்வதிங்க என்று கேட்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம் என்று ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருப்போம். இப்பெல்லாம் வேண்டாப்பா, இப்பெல்லாம் வேண்டான்னு தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறீர்களே. எத்தனை ஊழியக்காரன் ஊழியக்காரி, எத்தனை அருள் தந்தை அருள் சகோதரிகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, சிசு கொலை என்று நாம் புது தம்பதிகள் என்று சொல்லி 2 வருடம் போதும், 3 வருடத்துக்கு அப்புறம் பெற்றுக்கொள்ளலாம், 4 வருடத்துக்கு அப்புறம் பெற்றுக்கொள்ளலாம். அதுவரைக்கும் நாம் இந்த உலக மாயிலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, என் சகோதரிய, 10 வருஷமா குழந்தை இல்ல, 15 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்றிய, நிலைமையிலே மணந்திருந்த மனைவியோடு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்று நீ நினைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. துர்மார்க்கமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அனுமதிப்பார்? அருமையானவர்களே, எத்தனை அருள் சகோதரிகளை, எத்தனை அருள் சகோதரர்களை, எத்தனை ஊழியக்காரர்களை, ஆண்டவருக்கு உகந்த மக்களாய் வாழக்கூடியவர்களை நாம் சிசுக்கொலை என்று செய்திருக்கிறோம். அருமையானவர்கள், கற்ப பாத்திரத்திலே அழித்து இருக்கிறோமே. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, ஆண்டவருடைய சினம் எங்கே போகும்? இந்த நாளிலே அதை யோசித்து பார்த்தீர்களா? கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு இப்பெல்லாம் குழந்தை வேண்டாம், அழகு போயிடும் நினைத்து கொண்டிருக்கிறாய். அருமையான சகோதரியே, குழந்தை பிறந்துருச்சுன்னா அழகெல்லாம் போயிடும். ஆண்டவருக்கு உகந்த காரியம் செய்தாயா? இல்லையே. இப்பொழுது நீ அழுது கொண்டு இருக்கிறாய் மகளே, நீ அழுது கொண்டு இருக்கிறாய் மகனே, எனக்கு ஒரு சன்னதி இல்லையே என்று அழுது கொண்டு இருக்கிறாய். செல்வங்கள் பெருகி இருக்கும், ஆனால் அந்த செல்வம் எதற்கு? பூச்சும் புழுவும் அடிக்கும். ஆனால் உன் சன்னதிகள் ஆண்டவர் கொடுக்கிற ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த கற்பையிலே நாம் என்ன செய்திருக்கிறோம்? அருமையானவர், அபாஷன் என்று சொல்லி எத்தனையோ அருள் தந்தையும் அருள் சகோதரியும் ஊழியக்காரர்களையும் அழித்து விட்டீர்களே. உன் நாடு பஞ்சத்திலே இருக்கிறது, உன் ஜெபத்துக்கு பஞ்சம் வந்து விட்டது, இறை வார்த்தைக்கு பஞ்சம் வந்து விட்டது என்று என் தேவன் மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, மனமுடித்த சகோதரா சகோதரியே, முதல்ல உனக்கு கொடுக்க வேண்டியது தாய்மை, மலடி அல்ல. நீ தாய்மையை பெற வேண்டும் என்று சொன்னால், இனிமேல் நீ கல்யாணம் பண்ணி இருக்கிறவர்கள் சகோதர சகோதரிகள் முதலிலே கேட்க வேண்டியது ஆண்டவர் கொடுக்கிற ஈவு, பிள்ளைகள். அருமையானவர்களே, உங்களை தாய்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துகிறவர் அந்த பிள்ளை செல்வங்களை. அவர்களை வரவிடாது நீங்கள் தடை செய்து விட்டு, நீங்கள் எத்தனை 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் கொடுக்கல என்று கோயிலா போயிட்டு இருக்கே, என்ன அர்த்தம்? நீ முதலில் கொடுத்ததை வேண்டாம் என்று சொன்னியே, அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்தீர்களே, கருவிலையை சிதைத்து விட்டீர்களே. அருமையானவர்களே, மனமுடித்த சகோதரா சகோதரியே, பிள்ளை பேர் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நீங்கள் செய்தபடினாலே ஆண்டவர் அதை தடை செய்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ரூத்தை போல அந்த தகர்த்தெறியக்கூடிய வல்லமையான ஜெபம் உங்களுக்கு இந்த நாளில இருந்தது என்று சொன்னால், அந்த வல்லமையான ஜெபத்தினாலே உங்கள் சாப பாவங்கள் நீங்கும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்று சொன்னார். வேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ? நான் தான் உனக்கு உண்டாக்கி ஆசீர்வதித்தவர். உன் கற்பையை உன் வயிற்றிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நான் ஆசீர்வதித்தது, அதை தடை செய்வேனோ? அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அருமையானவர்களே, அங்க எல்லா கொஸ்டின் மார்க் போட்டு கேட்டுட்டு இருப்பாரு. நீயா தடை செய்து விட்டு ஆண்டவர் மேல் பழிய சொல்கிறாயே? இத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே. உன் இளமையிலே மணந்த பொழுது இளமையிலே உன்னை ஆசீர்வதித்த தேவன் திருப்பாடல் 128 சொன்னது போல, மனைவியானவள் கடி கொடுக்கும் திராட்சை கொடி, ஒலிவ மர கன்றுகள் போல் உன் பிள்ளைகள் உண்ணுமிடத்திலே சுற்றி இருப்பார்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் உன்னை வழி நடத்தியிருப்பார்களே. உனக்கு மகப்பேர் பெற்றவள் என்று சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பார்களே. இன்னைக்கு மலடி மலடன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயே. உன் ஜெபம் எங்கே இருக்கிறது? அருமையானவர்களே, உங்கள் ஜெபம் ஆழமா இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அடுத்தபடியாக 13, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அருமையான தேவ ஜனமே, எருசலேமிலே நீங்க தேற்றப்படுவீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். அருமையானவர்களே, எருசலேம் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மக்களே, நம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள்.
நாம் தடை செய்வதற்கு ஒரு அதிகாரமும் இல்லை அருமையானவர்களே. இப்போ பணம், செல்வம், செல்வாக்கெல்லாம் இருக்குதே, அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒரு தலைமுறை இல்லையே, உன்னை பேர் சொல்லி அழைக்க அப்பா அம்மா என்று சொல்ல ஒரு மகன் மகள் இல்லையே அருமையானவர்களே. ஒரு அருள் தந்தை அருள் சகோதரி இல்லையே, ஒரு ஊழியக்காரி இல்லையே, உன் வயிற்றுல பிறக்கலையே, வயிற்றிலேயே கொன்று விட்டாயே அருமையான சகோதரியே. என் சகோதரா, உடந்தையா இருந்தையே நீ, உன் அழகு போய்விடும். உன் மார்பிலே அவள் பால் பருகும் பொழுது என்னுடைய அழகெல்லாம் போய்விடும் என்று குட்டிப்பால் கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறாயே. ஒருவேளை அப்படி உனக்கு பிறந்த குழந்தைக்கு நீ தாய்ப்பால் கொடுக்காமல் உன்னுடைய குட்டிப்பால் கொடுத்திருந்தாய் என்று சொன்னால் அதுதான் பிரஸ்ட் கேன்சர். கேன்சர் எதுக்கு வருது? ஆண்டவர் அனுமதித்ததை நீ தடை செய்வாய் என்று சொன்னால் அதுதான் உனக்கு கேன்சர், அதுதான் உனக்கு அழிவு. அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் மனமாறி உங்களுக்கு கொடுத்தது ஆண்டவர் அனுமதித்ததை செய்யுங்கள், அதுக்கு மாறாக செய்யாதிருங்கள் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, உங்கள் அழகெல்லாம் அற்று போகும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அழகெல்லாம் அற்று போகும், வெளியில் ஏமாற்றும். அருமையானவர்களே, நீங்க என்னதான் நீ மேன்மைப்படுத்தி அழகுபடுத்தி இருந்தாலும், உன் குழந்தைக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தாலும் உனக்கு வியாதி வரும் மக்களே. ஏன் என்று சொன்னால், குழந்தை பிறந்தால் அந்த தாய் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்ட வேண்டும் அருமையானவர்களே. அப்பொழுது உனக்கு எந்த நோயும் இருக்காது. நீங்க சில இடங்களிலே வில்லேஜ்ல போய் பாருங்க, 3 பிள்ளை 5 பிள்ளை 10 பிள்ளை 1 டசன் 1.5 டசன் இருக்கும். 3-4 வயசு வரைக்கும் பால் குடிச்சிட்டு இருப்பான். நீ பிறந்த உடனே கொடுக்க மாட்டியே, அப்போ உனக்கு என்ன வியாதி வரும்? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த அழிவு? ஏன் என்று சொன்னால், தேவனுடைய சரீரத்துக்கு யாரெல்லாம் தடையா இருக்கிறார்களோ, என் ஆலயத்தை அழிப்பேன் என்று சொன்னார்கள் என்று சொன்ன அவனை நான் அழித்து விடுவேன் என்று வேதம் சொன்ன. அருமையான தேவஜனமே, எடுக்கமான வாசல் நமக்கு இந்த வார்த்தைகள் ஆழமாகவும் உத்தமமாகவும் சத்தியமாகவும் உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லி, வேத வசனத்தின்படி நீங்கள் வாழுங்கள், வேத வசனத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொல்லி, அருமையான தேவ ஜனமே, நம்மளுடைய உத்தமமான ஜெபம் தேவனுடைய சேட்டையின் கீழ் இருக்கிறது. அருமையானவர்களே, உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் நாடையும் எல்லா விதத்திலும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உன் கற்பத்தின் கனி இந்த நாளிலே என் தேவன் தொடுகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, உங்கள் கற்ப பாத்திரத்துல நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் இந்த வசனத்தை நீங்கள் தியானியுங்கள், இந்த வசனத்தின்படி மனமாறுங்கள். நீங்கள் செய்த எல்லா தப்பும் எல்லா விதமான துர்மார்க்கத்துக்கு மன்னிப்பு கேளுங்கள். என் தேவன் உங்களை அபிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை கேட்டு மனம் மாறி ஆண்டவரோடு ஆழமாகவும் உத்தமமாகவும் இடுக்கமான வாயில் வழியாய் நாம் நுழைவோம் என்று சொல்லி, இந்த வேத வசனத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி, இந்த வேத வசனத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொல்லி, தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூவர் இறைவன் நம்மளை ஆசீர்வதித்து அங்கீகரித்து பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றினியாய் இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி மூவர் இறைவன் உங்களை ஆசீர்வதித்து அங்கீகரித்து எல்லா தீமை விலக்கி நன்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.